செய்திகள் தொடர்கின்றன. தொடர்ந்து டாப் 10 செய்திகளை பார்க்கலாம். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி, இதுதான் திராவிட மாடல் அரசின் கல்விக் கொள்கை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை 2025 தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும், தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழி காட்டும். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், பள்ளி மாணவர்கள் இளைஞர்களை பார்த்தாலே புதிய எனர்ஜி வந்துவிடும் என்று தெரிவித்தார். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் இளைஞர்களும் பார்த்தாலே ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். உங்க வயசுல என்ஜாயும் பண்ணலாம், நல்லா படிச்சு சாதிச்சு மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் மாறலாம். அப்படி எடுத்துக்காட்டா மாறி இருக்கக்கூடிய உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இருமொழி கொள்கைதான் நமது உறுதியான கொள்கை என்றும், அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டுக்குன்னு எல்லாத்தையும் ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, முற்போக்கான சிந்தனை இருக்கு. அதை அடிப்படையாக வச்சு எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வையோடவும் இந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கை தான் நம்மோட உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கை தான் நம்முடைய உறுதியான கொள்கை. அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி, இதுதான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய கல்விக் கொள்கை. நீங்க விரும்புகிற கல்வியை பெறுவதற்கான வாசலை நம்ம கல்விக் கொள்கை திறந்து வைக்கும். சமத்துவ கல்வியை உருவாக்குவோம், அறிவு கல்வியை அறிமுகம் செய்வோம். முக்கியமா அது பகுத்தறி கல்வியாக இருக்கும். அறிவியலுக்கு புறமான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். முன்னதாக இவ்விழாவில் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார். நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். ஒரு தலைமுறை மட்டும் கிடையாது, இன்னும் 7 தலைமுறை. இன்னைக்கு இந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்து ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க கொஞ்சம் நினச்சிப்பாங்க அந்த குழந்தையோடைய தலைமுறை எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்கள். இவங்களை காரணம் காமிச்சு இந்த பிள்ளைங்களோட கொள்ளு பேர்லாம் சொல்லி எங்கள் தாத்தா எங்கே தெரியுமா படித்தார், ஐஐடியில் படித்தார் அந்த காலத்துலேயும். அப்போ எத்தனை தலைமுறையை கடந்து இன்னைக்கு நம்ம கொண்டு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய திராவிட மாடல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நாங்கள் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது. இதை தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நான் உங்கள் மூலமாகவே சொல்கிறேன், மற்ற ஸ்டேட்டும் சரி, இந்தியாவுக்கு மற்ற ஸ்டேட்ஸும் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இந்த இப்போ குழந்தைங்க தான் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போனாங்க, அதன் பிறகு அது வந்து 274 ஆச்சு, அப்போ 628 ஆச்சு, இன்னைக்கு 901 குழந்தைங்க போயிட்டாங்க இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லையும் வாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதனால தான் அடிக்கடி சொல்லும் போது இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் எங்கள் பிள்ளைங்களா பார்க்கல, யூபியில் படிக்கிற பிள்ளைங்களும் எங்கள் பிள்ளைங்க தான், பீகாரில் படிக்கிற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க தான். தயவு செஞ்சு உங்களுக்கான பாலிசி, உங்களுடைய ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஸ்டேட் சென்டிமெண்ட் என்ன, உங்களுடைய கலாச்சாரம் என்ன சொல்லித்தரும், உங்களோட மொழி உங்களுக்கு என்ன சொல்லி தருதோ அதை உயர்த்தி பிடிங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு பிள்ளைகள். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்துன்னு முடிவு எடுத்திருக்கிறோம். இது என்ன, எதனால இது பேர் ஒரு முடிவு எடுத்தோம்? எங்களுக்கு வந்து அதுக்கான ப்ரெஷர் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் 10th நம்ம வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் நம்ம வைக்கிறோம். நாங்கள் அதன் பிறகு 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக அந்த இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான இது வந்துட்டாங்க. அதில் ஸோ அந்த கான்செப்ட் கற்றுக்கிட்டா தான் அந்த குழந்தைங்க வந்து 12th போக முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படி வரும்போது தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து அந்த குழந்தைங்களை வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் ஃபியர்லேயே அவங்க வச்சுக்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எங்களை ஒன் ஆஃப் த ஒரு இதை நாங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பட் NEPல 3ஆம் வகுப்புலேயே அந்த ஃபியர் இருக்குன்னு அவங்க ஆசைப்படுறாங்க.
மதுரை தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கான காவல்துறையின் கேள்விகளுக்கு அக்கட்சி சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜயை தவிர வேறு யாரும் முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. மாநாட்டில் 1,20,000 ஆண்கள் 25,000 பெண்களும் பங்கேற்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை என்றும் பெண்களுக்கு தனி தன்னார்வலர்கள், முதியவர்களுக்கு தனி இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. 18 வழித்தடங்கள், 400 ஏக்கர் வாகன நிறுத்தம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இணை அரசாங்கம் நடத்துவது துரதிருஷ்டவசமானது என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. எழுத்தாளர்களுக்கான கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டை ரத்து செய்ததை எதிர்த்து கவிஞர் வைரமுத்து வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், இது IAS அதிகாரிகளின் செயல் என்றும் IAS அதிகாரிகள் இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருவதாக கண்டனம் தெரிவித்தார். எழுத்தாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்தது உணர்வுபூர்வமான விஷயம் என்றும் இது IAS அதிகாரிகளுக்கு தெரியாது எனவும் கூறினார். IAS மற்றும் IPS அதிகாரிகளை இணை அரசாங்கம் நடத்த அனுமதித்தால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்றும் நீதிபதி எச்சரித்தார். கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களில் பாஜகவுடன் சேர்ந்து மோசடி செய்ததாக தேர்தல் ஆணையம் மீது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் மக்களவை தேர்தலிலும் பாஜகவுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் காலங்கள் மாறும், அப்போது வாக்கு திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். ராஜஸ்தானில் நிலநடுக்கம் பதிவான அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகியுள்ளன. ராஜஸ்தானின் பிரதாப்கர் பகுதியில் 3.9 ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் மக்கள் அச்சமடைந்த நிலையில் பெரிய சேதம் ஏற்படவில்லை என தெரிகிறது. ஒரு கடையில் பொருத்தப்பட்டிருந்த CCTVயில் நிலநடுக்கத்தின் போது கடை சில நொடிகள் குலுங்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. வரி தொடர்பான பிரச்சினைகள் தீரும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அமெரிக்கா, யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போருக்கு இந்தியா மறைமுக உதவி செய்வதாக குற்றம் சாட்டியது. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதித்தது. இதன் மூலம் இந்திய பொருட்களின் இறக்குமதி வரி விதிப்பு 50% உயர்ந்தது. இந்நிலையில் இந்தியாவுடன் வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அதிபர் ட்ரம்ப், வரி தொடர்பான பிரச்சனைகள் தீரும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என்று தெரிவித்தார். வரி விதிப்புகளை அமெரிக்கா தவறாக பயன்படுத்துவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளது. இந்நிலையில் வரி விதிப்புகளை அமெரிக்கா தவறாக பயன்படுத்துவதாகவும் இவ்விவகாரத்தில் சீனாவின் எதிர்ப்பு நிலையானது மற்றும் தெளிவானது என்றும் சீன வெளியுறவு செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாங்குன் தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ரஷ்யாவிடமிருந்து சீனா அதிகளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கையை சீனா விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய நடன இயக்குனர் ஒருவர் தன்னை அவமானப்படுத்தியதாக நடிகை இஷா கோபிகர் கூறியிருப்பது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேட்டி ஒன்றில் பேசிய இஷா கோபிகர், இது பாலிவுட்டில் தான் நுழைவதற்கு முன்பு நடந்த சம்பவம் என்றும் படப்பிடிப்பில் அந்த நடன இயக்குனர் எல்லோர் முன்னிலையிலும் தன்னிடம் இந்த பெண்கள் பாலிவுட்டிலிருந்து வருகிறார்கள், ஏன் இவர்களை அழைத்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை, இவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை என்று கூறியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நடனமாட தெரியவில்லை என்றால் ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டதாகவும் தனக்கு அது மிகவும் அவமானமாக இருந்ததாகவும் இஷா கோபிகர் வருத்தம் தெரிவித்துள்ளார்.
நடிகர் ராகவ லாரன்ஸ் அவரது தம்பி எல்வின் நடிக்கிற புல்லட் படத்தோட டீசர் வெளியாக இருக்கு. இன்னாசி பாண்டியன் இயக்கத்துல உருவாக இருக்கிற இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் இசையமைக்கிறாரு. 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் தயாரிக்க உள்ள இந்த படத்துல நடிகர் ராகவ லாரன்ஸின் தம்பியான எல்வின் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த படத்துல வைஷாலி ராஜ் கதாநாயகியாக நடிக்கிறாங்க.